வாழ்க்கையில் அடைத்திருந்த வீடு என்று அநியாயமாக எனக்கு தெரியாது. ஆசையாய் ஒரு எலும்பு துண்டிற்காக தலையை நீட்டினேன், தடுமாறினேன், கத்தினேன், கதறினேன். யார் கண்ணிலும் நான் 2 நாட்களாக படவில்லை. எனக்கு தெரியாது அந்த வீட்டில் இருப்பவர்கள் வீட்டிலேயே இல்லை, அவர்கள் சென்றே பல நாட்கள் ஆகிவிட்டது என்று. வாடை அடித்தது, பசி மறுத்தது. என் பசிக்காக நான் தலையை நீட்டினேன். ஆனால் விட்ட தலை எடுக்க முடியாமல் விழி பிதுங்கி நிற்கும் போது சாலையோரங்களில் நீங்கள் பார்ப்பீர்களா, நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்களா, நீங்களாவது வருவீர்களா என 1000 பேரிடம் அழுகையான பார்வையோடு அத்துணை முறை கெஞ்சினேன். எவர் காதிலும் விழவே இல்லை. ஒருவராவது ஒரு முறையாவது என்னை இரக்கத்தோடு பார்ப்பார்களா, ஏறெடுத்து பார்க்க மாட்டார்களா, இப்பொழுதுதான் பிழைப்போமா அல்லது அப்பொழுது பிழைத்து விடுவோமா என்று நான் எனக்குள்ளேயே 1000 கேள்விகளோடும் பசியோடும் வலியோடும் வேதனையோடும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு உன்னத ஆத்மா கண்ணில் பட்டதும் காப்பாற்ற நினைத்த உடனேயே நான் சொர்க்கத்தில் மிதந்தாக நினைத்தேன். ஐயோ ஏனடா பிழைத்தோம் என்று வருந்தினேன். ஏனெனில் எப்படியும் நான் தெரு ஓரத்தில் தான் விடப்படுவேன். எனக்கு ஒருவேளை சோறு கிடைக்க மீண்டும் எங்கோ ஒரு வீட்டில் தலையைத்தான் விடப்போகிறேன். இப்படி எத்தனை ஆத்மாக்கள் எத்தனை முறை என்னை காப்பாற்றுவார்கள் தெரியவே இல்லை. இருந்தாலும் இம்முறை என் உயிரை காப்பாற்றிய இறைவனுக்கும் இரக்கமுள்ள இந்த மனதிற்கும் நன்றிகள்.